इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ऐश्वर्यं परमं तत्त्वमादिमध्यान्तवर्जितम् आधारं सर्वभूतानाम् अनाधारमविक्रियम् अनन्तानन्दबोधाम्बुनिधिम् अद्भुतविक्रमम् अम्बिकापतिमीशानमनिशं प्रणमाम्यहम्। वन्दे हालास्यनगरीं वन्दे हेमाब्जिनीमपि वन्दे सुमीननयनां वन्दे सुन्दरनायकम्। शिवाय परिपूर्णाय शीतलाय चिदात्मने चित्तनाथाय नाथाय तेजसे ब्रह्मणे नमः। आनंग संगरसाकुल शैलकन्या वक्षोजकुम्भयुगली परिरम्भणेन रोमाञ्च कञ्जुक परिष्कृत गात्रयष्टिं देवं भजामि मधुरापुरनाथमीशम्। इक्षुकोदण्ड पुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वलाम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीम्। नमः सुन्दरनाथाय तस्मै हालास्यवासिने चतुष्षष्टि विधा लीला येन प्रत्यक्षिताश्रितौ श्रीमत्सुन्दरनाथस्य देवीं शबरलोचनां कलये हृदये नित्यं कदम्बवनवासिनीं कारुण्यपदनिश्यन्तं कैवल्यवनचारिणं कालाम्बुदश्यामलाङ्गं कलभाननमाश्रये आम्नायाञ्जलमध्यस्थम् आननैः षड्भिरन्वितं हिमाद्रितनया स्तन्यकुक्षिं परिमये शिशुम्। ओम् இந்த லீலை சாட்சாத்து முருகப்பெருமான் உக்ரவர்மன் என்ற பெயரோடு காலாஸ்ய கஷேத்திரத்தை அரசாண்டிருக்கும் பொழுது சமுத்திரத்தினுடைய சக்தியை தடுத்த லீலை இந்த லீலை. அகஸ்திய உவாச்ச சிந்தோச்ச சக்தியா தாடனஞ்ச யயா சுந்தரநாயகः உக்ரேன காரயாமாஸ தாம் லீலாம் கதயாமி வஹ. சிந்தோஹோ தாடனஞ்ச, சமுத்திரத்தை, சிந்துனா சமுத்திரம், தாடனம்னா தாக்குறதுன்னு அர்த்தம். எதனால? சக்தியா, சக்தி ஆயுதத்தினால, சாட்சாத் பரமேஸ்வரனால கொடுக்கப்பட்ட சக்தி ஆயுதத்தினால உக்ரசேனனாகிய சுப்பிரமணிய சுவாமி உக்ரேன காரயாமாஸ தாம் லீலாம், முருகப்பெருமான் வழியாக நடத்தினார் சுந்தரநாயகா. சுந்தரநாயகா உக்ரேன காரயாமாஸ, ஏன்னா லீலைகள் எல்லாமே பரமேஸ்வரன் பண்ண லீலை, முருகப்பெருமான் வழியாக பண்றார் அப்படின்னு சொல்றார். காரயாமாஸ, செய்வித்தார். அப்படிப்பட்ட அந்த லீலைய இப்போ நாங்க சொல்றோம், கேட்டுக்கோன்னு சொல்றார். பிராஜ்ஞே சதி மஹீபாலே பிரஜாபாலன தத்பரே உக்ராபிதானே சன்மார்க்க சம்மதே சத்யசங்கரே பிரஜா சர்வாச்ச சந்துஷ்டாः சம்பதா பரயான்விதாः ஸ்வஸ்ய தர்மரதாः ஸ்வச்சமானசா பவன்ஸ்ததா. ரஞ்சனாத் கலு ராஜத்வம் ரிணாம் ஏவானுபாலனாத் நிருபத்வம் பரமோ தர்மः பிரஜானாமேவ பாலனம். ராஜ்ஞாமிதி வினிஷ்சித்யா சுந்தரேஷாத்மஜ பிரபுः சகாயை சஜிவை சார்த்தம் சர்வதா அபாலயத் பிரஜாः. மஹீபாலன், இந்த பூமியை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற உக்ரசேனனாகிய ராஜா, பிரஜாபாலன தத்பரனாக
தன்னுடைய பிரஜைகளுக்கு சேவை செய்வதிலேயே மனதை செலுத்துபவனாக, சன்மார்க்கத்தில் அவர்களை அழைத்துச் செல்பவனாக, நிச்சய புத்தியோடு கூட ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள் எல்லாம் சந்துஷ்டாக சம்பதாக, எல்லாம் சந்தோஷத்தோடும் நல்ல தன சௌகரியங்களோடும் தர்மரதாக தந்தன் தர்மத்தில் சுதர்மத்தில் நிஷ்டையோடு இருந்தார்கள். ஜனங்களை சுதர்மத்தை செய்ய வைக்க வேண்டியது ராஜாவினுடைய கடமை. சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவக சுகர்மனா தமபியச்ச சித்திம் விந்ததி மாணவகா அப்படின்லாம் கீதையில பகவான் சுதர்மந்தான் விசேஷம், சுதர்மத்தினாலதான் மோட்சம் கிடைக்கும், சுதர்மந்தான் உன்னை உத்தாரணம் பண்ணும். பிரஜைகள் சுதர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனால சமூகம் நன்னா இருக்கும், பிரஜைகள் சுதர்மானுஷ்டானம் பண்றதுனால ராஜ்யம் நன்னா இருக்கும், எல்லாருக்கும் மனசாந்தி ஏற்படும். அப்படிங்கிறதுனால ஸ்வதர்மத்தை ஒவ்வொரு ராஜாவும் சுதர்மம் பண்ண வேண்டி தன்னுடைய பிரஜைகளை ஊக்குவிக்கணும். அப்படி இங்க சாட்சாத் முருகப்பெருமானுடைய அரசாட்சி, அதனால எல்லாரும் சுதர்மத்துல அனுஷ்டிச்சுண்டு சுத்தமான மனசோடு இருந்துட்டு இருக்கா. ராஜாவும் ராஜத்துவம்னா என்ன, உண்மையான அரசனுடைய தன்மை எதுன்னா ரஞ்சனாது நிருணாம், தன்னுடைய பிரஜைகளை சந்தோஷமாக வைத்திருப்பதனாலேயே உண்மையான ராஜத்துவம் சித்திக்கிறது. அதுவே ராஜாவினுடைய பரம தர்மம் அதுதான். அப்படின்றதுனால இங்க தன்னுடைய புத்திய அதுல வச்சுட்டு இருக்காராம் முருகன். ராஜ்யாமீதி வினிஷ்சித்யா சுந்தரேஷாத்மஜகா, சாட்சாத் சுந்தரேஸ்வரனுடைய புத்திரனாகிய முருகப்பெருமான் தன்னுடைய பிரஜைகளுக்கு எப்பவும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கார். கிருஷிபிர் ஹிருஷ்ட புஷ்டைஷ்ட ரம்யஹாடக பூஷணைஹி ஜனைர் நிவிடிதம் சர்வம் சஸ்யகோதன பூரிதம் தேவதா ஆயதனாஞ்சராஜிபிஹி பரிராஜிதம் நிஸ்ஸபத்னம் மஹத்ராஜ்யம் சகார உக்ரஸ்தபாவா பிரதாபவானே. அந்த ராஜ்யத்துல எல்லாரும் எப்படி இருக்கான்னா கிருஷிபிஹி ஹிருஷ்டபுஷ்டைஹி, விவசாயிகளை பத்தி முதல்ல சொல்றான். கிருஷியில இருக்கிறவர்கள்லாம் விவசாயிகள்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாளாம். அது மட்டும் இல்ல, புஷ்டியா இருந்தாளாம், நல்ல ஆரோக்கியமா இருந்தா. எப்படிடான்னா நல்ல தனம் வந்தது அவள். ரம்ய ஹாட்டக பூஷணை, நல்ல ஆபூஷணங்கள்லாம் போட்டுண்டு ஜக ஜக ஜகன்னு இருந்தாலாம் விவசாயிகள்லாம். ஏன் சர்வம் சஸ்ய கோதன பூரிதம், அவங்களுடைய நெல்களையம் எப்போ நிறைஞ்சிருந்தது. வயல்ல தானியங்கள் கோதனம் பசுமாடுகள்லாம் சமிருத்தியா இருந்தது. வயல்ல விளைச்சல் நிரம்பி வழிஞ்சுது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான், கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்னு அவ்வ சொன்னான். வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு போனான். நெல்லு விளைஞ்சதுனாலே ராஜாக்கு நல்லது இங்க. அதனால அப்படி சமிருத்தி இருந்துதான். கோவில்களா இருக்கான் ஊர்ல. தேவதாயத்தனானாஞ்ச பரிராஜிதம். இந்த ராஜாவினுடைய ஆட்சியில நிஸ்ஸபத்னம், சபத்னம்னா எதிரின்னு அர்த்தம், எதிரிகளே இல்லாம இருக்காளாம். அப்படி ஒரு அற்புதமான ராஜ்யம் இங்க உக்ரசேனனாகிய எம்பெருமான் முருகப்பெருமான் பண்றார். அந்த ராஜ்யத்துல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு வரார். நத்திய குடிலகா ஏவ நதஸ்ய விஷயே பிரஜாஹ க்ஷபாயேவ தமோ யுக்தாஹ ரஜோ யுக்தா மிருகீதృஷா தண்டவர்த்தாபி பரசுகுத்தாலவ்ய ஜனாதிஷு ஔஷதேஷ்வேவ குஷ்டம் ஸ்யாத் தத்யோகோ நஹி மானவே. நதிகள் தான் வளைஞ்சு வளைஞ்சு போறதாம்.
குரூக்கட்னஸ். கண்டபடி வளையறது வந்து நதிக்கு தான் இருந்ததே ஒழிய மனுஷனுடைய புத்தியில இல்லையா. அங்க குறுக்கு இருக்குன்னா எங்க இருக்குன்னா நதி வந்து குறுக்க போறது, புத்தியில குறுக்கு புத்தி இல்லை. அதே மாதிரி ராத்திரியில மட்டும்தான் தமஸ் இருந்தது. தமஸ்னா இருட்டு. ஷபா ஷபாயேவ தமோயுக்தா. தமசு வந்து ராத்திரில தான் இருந்தே வழிய மனுஷர்களோட புத்தியில தமஸ் இல்லை. டல்னஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் தமஸ். ரஜோயுக்தா மிருகீதிருஷா. மான்களுடைய விழியில தான் ரஜஸ் இருந்தது, மக்களுடைய மனசுல இல்லை. தண்டவர்த்தாபி பரசு புத்தா வியஜனாதிஷு. தண்டம்னா கம்புன்னு ஒரு அர்த்தம், அடின்னு ஒரு அர்த்தம். அந்த தண்டம் வந்து எங்க இருக்குன்னா பரசு, பரசுனா கோடாளி, புத்தாளம், அப்புறம் வந்து கடவை, இது மம்முட்டி, வியஜனம், ஃபேன், அதுல எல்லாம் மட்டும் என்ன இருக்கு, தண்டம் இருக்கான். மனுஷனை அடிக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு போலீஸ் கிட்ட எல்லாம் தண்டம் இல்லையா, அவ்வளோ வந்து டிசிப்ளின்டா இருக்கா. குஷ்டம்ங்கிறது ஓஷதி, மருந்துல வந்து ஒரு மருந்து குஷ்டம், வியாதியில வந்து குஷ்டம் இல்லையா அந்த ஊர்ல. இப்படி இந்த ஒரு அலங்காரத்தை உபயோகப்படுத்தி சொல்லிட்டு போறார். கடோர ஹிருதயாஸ்தத்ர சீமந்தின்யோ நமானவாஹ விப்ரமஸ்தத்ர நாரிஷு நத் வித்வத் சுஜனேஷு ச இபாயேவ பிரமத்தாஸ்ச யுத்தம் வீச்சோர்லஷா ஜலாஷயே தானஹா நிர்கஜேஷ்வேவ துருமேஷ்வேவ ஹி கண்டகாஹ சயூபாஸ் சந்தி வை கிராமாஹ தத்ர வித்வஜ்ஜனோஷிதாஹ புஷ்பிதா பலிதா நித்யம் பகவ புண்ணியபூருஹா. இந்த பரிசங்கியா அலங்காரம் அப்படிங்கிறதுல அடுத்த 2 ஸ்லோகத்தை இது சொல்றார். கடோர ஹிருதயம். கடோர ஹிருதயம்னா கல் மனசுன்னு ஒரு அர்த்தம், செஸ்ட் வந்து ஹார்டா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஸோ ஸ்தனம் வந்து அழகா இருக்கக்கூடிய பெண்கள், கனமா இருக்கக்கூடியதுன்றது பொண்கள்கிட்ட தான் இருக்கான் கடோர ஹிருதயம். மனதுக்கு உள்ள ஹிருதயத்துல கடோரத்தன்மை, கொடுமையான எண்ணங்கள் மனுஷாளுக்கு இல்லை அப்படின்னு. விப்ரமணம் நாரிஷு. மனசுல வந்து ஒரு படபடப்பு, சஞ்சலத்துவம் ஸ்திரீகள்கிட்ட பொது சாமான்யமா இருக்குமே, அதுதான் இருக்கே ஒழிய வித்வான்களுடைய புத்தியில வந்து விப்ரமம் எதுவும் இல்லையா. அதே மாதிரி யானையினுடைய தலையில தான் பிரமத்தத்துவம், என்ன சொல்றது, யானை மதம் இருந்துதான். மக்களுடைய புத்தியில வந்து மதம் இல்லை. அதே மாதிரி யுத்தம் இருக்கே, அது ஜலாசயே, சமுத்திரத்திலையும் நதியிலையும் இருக்கிற அலைகள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுட்டதே ஒழிய அந்த ராஜ்யத்துல யுத்தம் இல்லை. இப்படி அதே மாதிரி கண்டகம், முள்ளு வந்து மரத்துலதான் இருந்ததே ஒழிய ஒத்தர ஏமாத்திக்கிறதுன்னு உலகத்துல இல்ல. தானஹானி, தானம் இல்லாத தன்மை என்பது இல்லை. யானையினுடைய தலையில தானஹானின்னு சொல்றது இருந்தது. இப்படி எல்லாம் என்னன்னா ராஜ்யத்துல சுபிக்ஷம் இருந்தது. வார்த்தைகள்ல வந்து சுபிக்ஷம் இல்லாத தன்மையான வார்த்தைகள் வந்து வேற அர்த்தத்துல வேணா இருந்ததே ஒழிய அசுபமாக இல்லை அந்த ராஜ்யத்துலன்றதுக்காக சொல்றார். யூபஸ்தம்பங்கள் வரிசையா இருந்துதான். யூபாகா சந்திவை கிராமாகா. யூபஸ்தம்பம்னா என்னன்னா, இந்த வாஜபேயாதி யாகங்கள் பண்ணும் பொழுது பலி கொடுக்கறதுன்ற வழக்கம் உண்டு. சில யஜ்யங்கள்ல வந்து பலி உண்டு. இப்போ வந்து அதை பிஷ்ட பசுவா வச்சு பண்றது அப்படின்னு கொஞ்சம் வருஷமா அப்படிதான் பண்ணணும். பிஷ்ட பசுனா மாவால பண்ணின பசுவை பலி கொடுக்கறதுன்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பசு பலி அப்படின்றது கொஞ்சம் ஒரே ஒரு ஆட்டை கொடுக்கறது, ஆடு முழுக்க இல்ல, அதனுடைய வப்பைய மட்டும் பலி கொடுக்கறதெல்லாம் யஜ்யங்கள்ல இருந்ததுன்ற மாதிரி தான் தெரியறது. அதை கட்டுறதுக்கு ஒரு ஸ்தம்பம் ஒண்ணு இருக்கும், அதுக்கு யூபஸ்தம்பம்னு பேர். இங்க அந்த யூபஸ்தம்பங்கள் கிராமங்கள்ல இருந்தது. ஏன்னா வித்வான்கள்லாம் யாகங்கள் பண்ணும் பொழுது தேவைப்படுறதுக்காக யூபஸ்தம்பம் இருந்தது. பலி கொடுக்கறது, பலிங்கிறது எல்லா இதுலயுமே உண்டு நம்மளோட இதுல. அது நம்ம யஜ்ஞத்துல பண்ணா மட்டும்
குறை சொல்ல அங்கிருந்து ஓடி வந்துருவா. ஆனா எந்த இதுல சடங்குலதான் பலி இல்லை, எந்த ரிலீஜன்ல பலி இல்லை, எல்லாத்துலயும் இருக்கு. அந்த பலிங்கிறது நம்ம யஜ்ஞங்கள்லயும் ஆட்டினுடைய வப்ப இருந்ததாக தான் தெரியாது. புஷ்பிதா பலிதா நித்தியம் பகவஹா புண்ணியபூர்வா. பலவிதமான புஷ்பங்கள் இருக்கக்கூடிய மரங்கள் இதெல்லாம் அடர்ந்து இருந்துதான். பழங்களுடைய மரங்கள், அப்படி ஒரு செழிப்பு, செல்வ செழிப்பு அந்த உக்ரருடைய மதுராபுரியில காலாசிய கஷேத்திரத்துல விளங்கித்து. லாங்கலீபன சாம்ராத்யாக சந்தி தத்ர பதே பதே உத்யானானி விசித்ராணி புஷ்பிதானி நிரந்தரம் தடாகான்யபி கல்ஹார கமலோத்பலவந்திகா இத்தியாதி குணவத்தேஷே தஸ்மின் ராஜ்யம் பிரசாசதி. இந்த ராஜ்யத்துல இன்னும் என்னெல்லாம் அழகு இருக்குன்னா, தென்னை மரங்கள், பலா மரங்கள், மாமரங்கள், இப்படி இருக்கக்கூடிய தோப்புகள் அடர்ந்து இருக்கான். என்னென்ன தேவையோ. லாங்கலினா தென்னந்தோப்பு, பனச மரம், ஆம்ர மரம், இதெல்லாம் இருக்கான். இந்த வனங்கள்லாம், தடாகங்கள்லாம் இருக்கான். அந்த தடாகங்கள்ல கல்ஹாரம், அப்புறம் கமலம், தாமரை, அல்லி முதலான புஷ்பங்கள்லாம் அலங்கரிக்கிறதா அந்த தடாகங்களா. அப்படி ஒரு அழகு. தர்மேண ராஜ தர்மஜா சௌரிய ஔதாரிய குணான் விதே மார்த்தாண்டவத் பிரதபதி துர்ஹிருதாம் ஹிருதி நேத்ரயோஹோ சுகிருதாம் சோமவஜ்ஜாதே மானசேஷ நேத்ரயோஹோ விசேஷதோ அபிவிருத்திஷ்ச சர்வேஷாம் பிராணிநாமபூத். ராஜ்யம் எப்படி பண்ணணும்? தர்மப்படி ஆளணும். அதுதான் ராஜாவினுடைய கடமை. தர்மேண ராஜதர்மஜே. தர்மம், ராஜ தர்மம் ஏதோ அதுபடி வாழணும், ராஜ்யம் பண்ணணும். சௌரிய ஔதாரிய குணத்தோடு இருக்கணும். அப்படிலாம் இருந்தார். மார்த்தாண்டவத்து சூரியனை மாதிரி பிரகாசிக்கிறார். பிரதபதி துருஹிருதாம் எதிரி நேத்திரையோகோ. யாரெல்லாம் கட்டது பண்ற எதிரிகள் உள்ள வராம இருந்தா இவர் சூரியன் மாதிரி சுட்டு இருக்கிறார். அதே சமயத்துல சுகிருதாம் சோமவஜ்ஜாது. தன்னுடைய நல்லது பண்றவர்கள், தன்னுடைய நண்பர்கள், நாட்டுக்கு நல்லது பண்றவர்களுக்கெல்லாம் சோமன் மாதிரி, சந்திரன் மாதிரி குளிர்விக்கிறார். கண்ணுக்கும் சோமன் மாதிரி அழகா இருக்காராம். அப்படியே மானசேஷு நேத்திரையோகம். ரெண்டு கண்ணுக்கும் சந்திரன் மாதிரி ஜொலிக்கிறார், மனசுக்கும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியை கொடுக்கிறார். அதனால விசேஷதா அபிவிருத்திஷ்ட சர்வேஷாம் பிராணினாம். எல்லாருக்கும் அபிவிருத்தி ஆச்சு அவருடைய ராஜ்யத்துல. சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஆட்சி, அவருடைய புத்திரன் முருகப்பெருமான் ஆட்சினா அங்க மங்களத்துக்கு கேட்கணுமா? எல்லாருக்கும் சமிருத்தி இருந்துட்டு தானே இருக்கும். எத்தனையோ யாக யஜ்ஞாதிகளும் நடக்குதான். உக்ரேன சார்வபௌமேன யஜ்ஞாச்ச பகு தட்சிணாக விவிதா ராஜசூயாத்யாக கிருதாச்ச விதினா ஆதராது. அவரே பண்றார், பலவிதமான யஜ்ஞங்கள் பண்றார். பகு தட்சிணாக, நிறைய தட்சிணை கொடுத்து ராஜசூயாதி யஜ்ஞங்கள்லாம் அவருடைய ராஜ்யத்துல அவர் பண்ணிட்டு இருக்கார். அதே மாதிரி இந்திரனுக்கு சமமாக எதிரிகளை ஜெயிக்கிறாரா. அகண்டம் ஆகண்டலவது கோதண்டம் கலையன்றனே அலாயமானைஹி ஆலோகி சத்ருசேனா சமூககைஹி. எல்லாம் எதிர்த்து வர்றவெல்லாம் திரும்பி ஓடுறாங்க. அதே மாதிரி அஸ்வமேத யாகங்கள்லாம் பண்றாரு. அத்த அஸ்வமேத யஜ்ஞானாம் கிருதா ஷண்ணவதி கிரமாது. 96 ஷண்ணவதி கிரமம் எப்படி அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு இருக்கு, அதுபடி பண்றாராம். உக்ரேன பாண்டிய ராஜேன தேவராஜாதிக ஸ்ரீயா. தேவராஜனாகி தேவேந்திரன் பண்ணக்கூடிய விஷயங்களையும் தாண்டி பண்றார். உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடுச்சு. இந்திரோ பீத்யா அசூயா ச மகத்யா ச கிருதாயுதா பிரஜாரட்சணமேவாஸ்ய சம்பதே ஹேதோஷ்ச காரணம். இந்திரனுக்கு பீத்யா அசூயா, அசூய வந்துடுத்து. முதல்ல பயமும் வந்துடுத்து, கோபமும் வந்துடுத்தான். குருதா. ஏன்னா பிரஜாரட்சணத்துல இப்படி இருக்கானே,
இதனால இவன் என்னை விட புகழ் அடையறானே, இவன் நாளைக்கு இந்த இந்திராதி ராஜ்யத்தை அடைஞ்சா என்ன பண்றது அப்படின்னு வந்துடுத்தான். தத்தர்மஹானி கர்த்தவ்யா, இவனுடைய தர்மத்துக்கு கெடுதல் ஏற்படுத்தணும். மயா உபாயாந்தரேணச்சா தஸ்ய சம்பத் விவிருத்திஷ்ட யதா சத்யோ வினஷ்யதி, அவன் ராஜ்யத்துல இருக்கிற சம்பத்தெல்லாம் அழியிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான் இந்திரன். ஏன்னா இந்த இந்திரனுக்கு இதே வேலை. எங்கேயா ஏதாவது நல்லது நடந்துட்டு இருக்கா அதை போய் ஹானி ஏற்படுத்தணும். தபஸ் பண்றானா ஹானி ஏற்படுத்தணும், அவனை வந்துட விடப்படாதுன்னு. அப்படி இருக்கிற இந்திரன் என்ன பண்றான், இதி நிச்சித்ய மதிமான் நாகூய சரிதாம்பதிம் மகாகல்லோலஜாலைச்ச பயங்கர மகர்நிஷம் கபலீகர்த்திருமுக்ரஸ்ய புரியே மத்தியமராவதீம் மதுராஞ்சோதயாமாச மகதம்ப பிரவாககைஹி. இப்படி முடிவு பண்ணவன் என்ன பண்றான், சரிதாம்பதி, சரித்தம், சரித்துனா ஜலம், ஜலத்தினுடைய பதியான சமுத்திர ராஜாவை அழைக்கிறான். அழைச்சி என்ன சொல்றான்னா, இந்த பயங்கரமான ஒரு கடலினுடைய பிரவாகத்து வழியாக நீ என்ன பண்ணு, கபலீகர்த்தும், இத கபலீகாரம் பண்ணு. எதை, மதுராஞ்ச, மதுரைய, இந்த மதுராபுரி இருக்கே, இவனுடைய உக்ரசேனனுடைய தலைநகரமாகிய அமராவதி, அமராவதிங்கிறது இந்திரனுடைய லோகம். புரியும் அத்தியமராவதியும், அமராவதியோடையும் அழகாக இருக்கக்கூடிய இந்த மதுராபுரிய நீ கபலீகாரம் பண்ணு. உக்ரஸ்ய புரியும், உக்ரனுடைய இந்த ராஜ்யத்தினுடைய தலைநகரமாகிய மதுராபுரியில நீ கபலீகாரம் பண்ணிட்டு போய் முழுங்கிடு. ஏன்னா அது இருக்கு, அப்படி அவ்வளோ ஒரு அற்புதமான நகரம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கான், இப்படி இருக்கு. நீ நான் எப்படி இதை பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சான். சமுத்திரராஜாவை பிடிச்சி போய் பண்ணுட்டான். அவன் என்ன பண்ண முடியும், இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி, அவன் சொன்னதை கேட்டுதான் நானும் சமுத்திரம். ஆனா என்ன பண்றான், தேவேந்திர ஆக்ஞா பயாத்து சத்யா சமுத்திரா சம்பிரமான்விதா ஆயாத்தோ மூலலிங்கஸ்ய மகாத்மியம் அவிச்சாரயன்னே. தேவேந்திரனுடைய ஆக்ஞையில பயம் வந்துட்டு பண்ணிதான் ஆகணும், ராஜாவாச்சே அப்படின்ட்டு வந்துட்டானா அங்கேருந்து மதுரைய கபலீகாரம் பண்றதுக்கு. ஒரு விஷயத்த அவன் யோசிக்கலன்னு சொல்றார் அகஸ்தியர். மூலலிங்கஸ்ய மகாத்மியம் அவிச்சாரயன்னு. மூலலிங்கம் இருக்க வெறும் உக்ரசேனர் மட்டும் இல்ல, மூலலிங்கமாக சாட்சாத் பரமேஸ்வரன் கோயில் கொண்டிருக்கிற இடம் இல்லையா அது, அந்த இடத்துல பரவமேன்னு யோசிக்க வேண்டாமோ. அவிச்சாரயன்னு, கொஞ்சம் கூட யோசிக்காம வந்துட்டான் பாவம் அப்படிங்கிறார். உததாவதராத்ரே து பூரிதோ மதுராம் கதே மகத்விர் கிரிசங்காஷைஹி கல்லோலை பூரிதாத்மனி பீதா சத்ய பிரஜா சர்வாஹ பிரபலாயிது முத்யதாக. ரொம்ப கொடுமையான ஒரு வெள்ளம் வருது மதுராபுரிக்கு. உததாவதாராத்ரே, நடுராத்திரியில உததி அவதார. உததினா சமுத்திரம், பூரதா மதுராம், மதுரையை அப்படியே கபலீகாரம் பண்றதாக ஒரே அலைகளோடு கூட தப தப தபன்னு வருது. மகத்பிகி கிரி சங்காஷை, பெரிய பெரிய மலைகள் மாதிரி இருக்கான் ஒவ்வொரு அலையும். கல்லோலைஹி பூரிதாத்மனி, அப்படி பெரிய ஒரு அலைகள் ஆர்ப்பரித்து கொண்டு மதுரையை நோக்கி அப்படியே சுனாமி மாதிரி வருது. சுனாமியாவது அலை இல்லாம வரும், இது வெள்ளமாக, பெருக்கெடுத்த வெள்ளமாக. சமுத்திரத்துல வெள்ளம் வந்தா அப்படி இருக்கும், அப்படி பெரிய பெரிய அலைகள் அடிச்சுன்னு வருது. எல்லாரும் பயந்து நடுங்கறா. பீதா சத்யா பிரஜாஹா, எல்லாம் பயப்படுறான். இப்படி வருதே, அஜுஜோ வருதே வருதே, அடிச்சுன்னு போயிட போறதே. பிரபலாயிது முத்தியதாக, எங்கடா ஓடுறதுன்னு தயாராயிட்டாலாம், ஊரை விட்டு ஓடுறது. அப்போ பரமேஸ்வரன் ஆலாஸ்யேஷோ மகேஷானஹ சர்வஜ்ஞः கருணாநிதிஹி சமாலோக்ய பிரஜானாஞ்ச
சமுபப்ளவம் ஈஸ்வரா உக்ராபிதானம் பூபாலம் ஸ்வப்ன ஏவம் சமாதிஷது. கருணாநிதியான காலாசீஸ்வரா மகேஷ் மகா ஈசானா, அவர்தான் கருணாநிதி. அந்த கருணாநிதியினுடைய பெயர் தான் இன்னைக்கு எல்லாம் வச்சுட்டு இருக்கான். கே கருணாநிதி, கே கருணாநிதி சாட்சாத் பரமேஸ்வரனோட பேர் கருணாநிதின்னு. தட்சிணாமூர்த்திங்கிற பேரை கருணாநிதின்னு மாத்தின்றார் ஒருத்தர். கரெக்ட் தானே? ரெண்டும் பரமேஸ்வரனோட நாமம் தான். சர்வஜா கருணாநிதி மகா ஈசான காலாசேஷா, சாட்சாத் காலாசிய கஷேத்திரமாகிய மதுராபுரி அதனுடைய ஈஸ்வரன் மகேஷானகா, இந்த ஜகத்து முழுக்கவும் அருள்பாலிக்கின்ற ஈசனானவன் என்ன பண்றார்? மக்களுடைய துன்பத்தை அவரை தாங்கிக்க முடியுமோ? கருணாநிதியாச்சே. உடனே வந்தார். உக்ரசேனன் தூங்கின்னு இருக்கார் அரண்மனையில. அவர் சொப்பனத்துல வந்துட்டார். வந்து இந்த மாதிரி சொல்றாராம். என்ன சொல்றார்? உத்திஷ்டோ திஷ்ட நிருபதே त्वदीया मधुरापुरीं जलधिः कवलीकर्तुं समुद्यक्तो महारवः किं त्वं राजासि भूपाल प्रजायेत अरञ्जयन्ने क्षतात्रायते इत्येव प्राणिनः क्षत्रसज्ञकः नराणां पालनादेव नृपो भवति भूमिपः एतद्विपर्ययप्रायः किं त्वं जीवितुमर्हसि. எழுந்திரு எழுந்திரு எழுந்திரு, உத்திஷ்ட உத்திஷ்ட நிருபதே, ஹே ராஜா எழுந்திரு. உன்னுடைய மதுராபுரியானது ஜலத சமுத்திரத்தினால கபலீகாரம் பண்ணப்பட்டு இருக்கு. நீ என்ன ராஜா? மக்களை காப்பாத்துற வந்தான ராஜா. க்ஷத்ரத்ராயதே இதி க்ஷத்ரசக்ஞா, க்ஷத்ரியன்றவன் யாரு? ராஜாங்கிறவன் யாரு? க்ஷதாத்ராயதே, ஆபத்திலிருந்து ஜனங்களை காப்பாத்துறவன் தான் க்ஷத்ரியன். நரர்களை பிராணி காப்பாத்துறதுனாலதான் நிருப்பன்னு பெயர். அதனால இதெல்லாம் விட்டுட்டு நீ தூங்கின்னு இருக்கியே, இப்படி இருக்கிறது ஒரு வாழ்க்கையா? கிந்துவம் ஜீவித்து மர்ஹசி, இதெல்லாம் விட்டுட்டு நீ வாழறது சரியா? தூங்குறதாவது லக்ஷ்மியின் விகாய சர்வாயாம் நித்ரயா கிம் வினோதிஷ்யசி ரக்ஷ பிரஜா பிரஜாநாத பாராவார பவாத் பயாது. இப்படி நித்ரயா கிம் வினோதிஷ்யசே, இப்படி ராத்திரில உட்கார்ந்து தூக்கத்துல காலத்தை சழிச்சுட்டு இருக்கிய. உன்னோட ராஜ்ய தர்மத்தை விட்டுட்டு மக்களை காப்பாத்துறதை விட்டுட்டு தூங்குறதா முக்கியம் உனக்கு? அப்படின்னு திட்டுறார் பையனை. உடனே கிளம்பு. பிரஜா நாம் ரக்ஷணோபாயம் மத்த ஸ்ருணு மஹீபதே, நான் சொல்றதை கேளுப்பா. புராதத்தம் மயா சக்திம் ஆதாய அப்தௌ ஜவாத் க்ஷிபா, நான் கொடுத்தனே அந்த சக்தி ஆயுதம், வேலை எடுத்துட்டு போய் நிறுத்து இத. சக்திதாடன பீத சன்னிஷு வீரியோ அப்திர் பவிஷ்யதி அகத்வாத்ர ஸ்திதச்சேதே த்வம் த்வாம் ஏனாஞ்ச புரீம் தவ மதுராம் சர்வலோகாட்யாம் அசௌ கவலயிஷ்யதி. நீ இந்த வேலை விடுறதுனால சமுத்திர ராஜாவானவன் பயந்து ஓடி போயிடுவான். நீ போகாம இருந்தேன்னா அது ஒன்னையும் இந்த மதுராபுரி இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் முழுங்கிடும். ஏன்னா பரமேஸ்வரனுடைய லீலை, அதனால முருகப்பெருமான அவர் சொல்றதாக இந்த லீலை காமிக்கிறார். முருகப்பெருமானும் பகவான் தானே, அவருக்கு தெரியாதா? இருந்தாலும் இங்க திருவிளையாடல் புராணம் பரமேஸ்வரனுடைய லீலைங்கிறதுனால அவர் எழுப்புறார் அப்படின்ற லீலையாக இது நடக்கிறது. இத்துக்த்வா பஸ்மனா பாலம் அலங்கிருத்திய ஆத்மஜஸ்ய அனுகிரக கரேணாபி கரேண உத்தாப்பியதம் முதா சத்வரம் கச்ச கச்சேதி சமாஜ்ஞாப்யதிரோததே அப்படின்னு சொல்லிட்டு கையில விபூதி எடுத்து நெத்தியில இட்டு விடுறாராம் பரமேஸ்வரன் சொப்பனத்தில். பஸ்மனா பாலம் அலங்கிருத்திய ஆத்மஜஸ்யா, அவருடைய நெத்திய திரிபுன்றத்தினால அலங்கரிக்கிறார் பரமேஸ்வரனே. எடுத்து விபூதி இட்டு விடுறார். விபூதியை நெத்தியில இட்டு விடுற வழக்கம் அப்பையிலேருந்து இருந்திருக்கு. சாட்சாத் பரமேஸ்வரனே மதுராபுரியில பண்ணியிருக்கார். அதான் இப்ப அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் அவ அம்மா நெத்தியில விபூதி இட்டு விட்டு இருந்தா. இந்த வழக்கம் இருக்கே, இது ஈஸ்வரன்டேந்து ஆரம்பிச்ச வழக்கம். அனுகிரக கரேணாபி, கையால அனுகிரகம் பண்றார். எழுதிக்கோன்னு சொல்லி சத்வரம் கச்ச கச்ச உடனே போன்னு கிளப்பி விடுறாரு பரமேஸ்வரன்.
உடனே எழுந்தாராம் முருகப்பெருமான். சபுத்வா மகசோத்தாய மந்திரிபியா சொப்னம் அப்ரவீத். தன்னோட மந்திரிகளை கூப்பிட்டு இப்படி சொப்னம் வந்துடுத்தே, என்ன பண்றதுங்கிறார் உக்ரன். சொப்ன விற்த்தாந்தம் அகிலம் சுத்வா விஸ்மித மானசாக ஈஷேவ பிரேஷயிதா நைவான்யோ மதுராவதே யதா ஸ்ருதந்தயா சொப்னே ததா குருவிந்தி தே புருவன்னு. பரமேஸ்வரனே வந்திருக்கார், இப்படி ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு, அவர் என்ன சொன்னாரோ அதுபடி பண்ணுங்கோன்னு அமர்த்தியர்கள்லாம் மந்திரிகள்லாம் சொல்றா. உடனே எம்பெருமான் களம்பரா. உக்ரஸ்யாத்மஜ உக்ரஸ்ச மகாபல பராக்கிரமஹா மகதீம் சக்திமாதாய கத்வாப்திம் சம்பிரமான்விதः சுந்தரேஷோபதிஷ்டம் தமுபதேசம் ஸ்மரன்னசௌ மேல எடுத்துட்டார். எடுத்துன்னு கடகடகடன் கிளம்பி போறார். சமுத்திரம் நேர வந்துட்டு இருக்கிறது அவர் கண்ணுக்கு தெரியாது. பரமேஸ்வரன் உபதேசம் பண்ண இடத்துல போய் நிக்கிறார். நின்று ஒரு க்ஷணம் பாக்குறாராம் அந்த அம்போதி. ஆஹா வந்துட்டு இருக்கேன். க்ஷணம் அம்போதியும் விலோக்கிய, அந்த சமுத்திரமானது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு, அவனுடைய ராஜ்யத்தை கபலீகாரம் பண்றதுக்கு வந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறார். ஒரே சத்தமா இருக்கு, கத்த 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 கத்தான்னு ஒரே சத்தம். எதிரிகளுடைய சேனை ஓடி வரா மாதிரியும் சங்கு ஊதிண்டு பெரிய ராஜ்ய சேனை வரா மாதிரி இருக்கான். அம்பசங்கட்டனோத்பூத தூர்யத்வனி சமாகுலம் துஷ்ட சத்வானேக படபூ பரிபூரித பார்ஷ்வகம் ஜலப்பிரவாக சங்கிருஷ்ட சங்ககோஷ சமாயுதம் ஸ்ரேணீகிருதோர்மி சங்காத புரஸ்ஸர விஜృంభిதம் ஸ்வராஜ்ய கிரகணோத்யுக்த பரசைன்யம் இவாகதம். தன்னோட ராஜ்யத்தை பிடிக்க வந்திருக்கக்கூடிய பரசைன்யம் மாதிரி தெரியறதாம். ஜலப்பிரவாக சங்கிருஷ்ட சங்ககோஷ சமாயுதம். சங்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து போட்டா எப்படி சப்தம் வருமோ அந்த மாதிரி ஜலப்பிரவாகத்தினுடைய சப்தம் வருது. இப்படி தக 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 தகன்னு வந்துட்டு இருக்கான். அப்போ சாட்சாத் பரமேஸ்வரன் ஒரு சாது வேஷத்துல கூட வந்து சித்த வேஷத்துல வரார். சித்த வேஷம் விசித்திரம் திருத்வா ஹாலாஸ்ய நாயகா. ஹாலாஸ்ய நாயக பரமேஸ்வரன் தடால்னு ஒரு சித்தர் வேஷத்துல அந்த உக்ரசேனன் பக்கத்துல தோன்றி வந்து நிக்கிறார். தன்னுடைய ஒரு சப்போர்ட் பிரேரணையை கொடுக்கறதுக்காக. எல்லா விஷயங்களும் பெரிய பெரிய காரியம் நடக்கும் பொழுது கூட பகவானை வச்சுக்கணும். பகவான் கூட இருக்காருன்னா நம்ம அந்த பிரார்த்தனை முக்கியம். பகவான் கூட இருந்தாருன்னா தான் ஜெயம். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி. ஏன்னா பகவான் கூட இருக்கார். அர்ஜுனன் மகாபாரதத்துல ஏன் பாண்டவர்களுக்கு ஜெயம்? பகவான் கூட இருந்தார். எத்தனை சைன்யம் கூட இருந்தாலும் துரியோதனால் ஜெயிக்க முடியல. ஒரு பகவான் கூட இருந்தாரு, அர்ஜுனன் ஜெயிச்சான். அந்த மாதிரி ஈஸ்வரன் கூட இருக்கணும். ஈஸ்வரன் நம்ம பக்கம் இருந்ததுன்னா ஜெயம். அதனாலதான் சாட்சாத் பரமேஸ்வரனை பக்தி பண்ணி கூட சேர்த்துக்கோன்றது. இங்க முருகப்பெருமான் கூடவே வந்து நிக்கிறார் பரமேஸ்வரனும். உடனே சொல்றாரா, சார்த்தம் குமாரேண உக்ரேண தத்ராகச்சித் சசம்பிரமம் தத் காருண்ய கட்டாட்சேண சோதித சன் மஹீபதி ஜலப்பிரவாக மனம் போதேஹே சம்ஹர்த்தும் சக்தி மாததே. பரமேஸ்வரன் அப்படி ஒரு பார்வை பார்க்கிறார் முருகப்பெருமான். அனுப்பினி வேலை போடு, வேலு போய் அடுத்த க்ஷணத்துல ஜெயிக்கணும். தாரகாசுரத்தை வதம் பண்ணும் பொழுது அவன் வந்து மாயா ரூபங்கள் எடுத்துட்டு ஒரே யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ ஆண்டுகள் நடக்குது. என்னென்னமோ பண்ணி மாயா யுத்தத்தை ஒண்ணும் தடுக்க முடியல. கடைசியா வேலை எரியறார். டக்குன்னு போய் முடிச்சுட்டு வந்துடுறது ஒரு க்ஷணத்தை. ஞானவேல் அப்படி இந்த சம்சாரம்ங்கிற சமுத்திரத்தை எம்பெருமானுடைய ஞானஸ்வரூபமான அந்த வேல் இருக்கே, அது வந்து ஒரு க்ஷணத்துல அந்த சமுத்திரத்தை அடக்கிடுதான் போய். அவ்வளோ ததாபுதான்னு வந்துட்டு இருக்கு.
ஒரு க்ஷணத்துல அந்த வேல் போய் அதை நிறுத்திடுறதா. ஸ்வர்ண கிங்கணீஜால கோலாஹல விராஜிதாம் ஆலாநல சமஜ்வாலாம் மாலாம் மந்திராபிமந்திரிதாம் சக்திம் விக்ஷிப்ய விததே பார்ஷ்ணி தத்னம் சரித்பதிம். பெரிய காலகாலனாக ஜுவலனம் பண்ணி கொண்டு எரித்து கொண்டு உலகத்தையே முழுங்கக்கூடியதாக அப்படி ஒரு கோலாகலத்தோடு இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு சமுத்திரம், முருகப்பெருமானுடைய சக்தி வேலானது ஒரு க்ஷணம் போன உடனே கால் முட்டிக்கு கீழே போயிடுதான் அந்த தண்ணி. அவசாகரு சூக்குகையிரே பிகருநகி மோரே தரணனுக்கி. குரு கிருபா அஞ்சனு பாயம். குருவனுடைய அனுகிரகம் ஞானம். அந்த ஞானம் சமுத்திரத்தை வத்த பண்றது, வத்தி போயிடுதான் சமுத்திரம். அந்த மாதிரி இங்க ஞானம் தான் எம்பெருமானுடைய கைவேல். அந்த வேல் இருக்கே, அதை தூக்கி போட்ட உடனே இந்த சம்சார சமுத்திரம் பயங்கரமா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆஹா, சம்சார சமுத்திரம், இது எங்க இருந்து தாண்ட போறோம். ஆனா அந்த முருகப்பெருமானுடைய ஞான வேலானது ஒரு க்ஷணத்துல இத வத்த பண்ணிடுது. அப்படி வத்தி போச்சான் ஒரு க்ஷணத்துல. அரை மணி நேரம் உட்காந்து யுத்தம் பண்ணல, ஒரே ஒரு தடவை தூக்கி போட்டாரு, வேலை முடிஞ்சு போயிடுது, அவ்வளவுதான். எதா தெரிஞ்ச சமுத்திரம் ஒன்னும் இல்லாம போயிடுத்து. தம் திருஷ்டுவா சுந்தரேஷஸ்து சகசா பிரீத்திமான் சகா பததா உக்ர சக்ஞாய தஸ்மை ராஜ்ஞே வரான் பகூன்னு. உடனே எம்பெருமான் பரமேஸ்வரனுக்கு மனசுல ஒரு சந்தோஷம். உடனே உக்ரனை பார்த்து என்ன வரம் வேணுமோ கொடுக்கறேங்கிறார். அப்போ முருகப்பெருமான் தமிழ் சங்கத்தை ஏற்படுத்துறான். வித்வத் சங்கம். தமிழ் மட்டும் இல்ல, காசியிலையும் சங்கம் ஏற்பட்டது, கங்கா தீரத்துல சொல்றார். சங்கச்ச விதுஷாம் தத்ர சமகல்பயதீஸ்வரா மதுரா சம்ஸ்தித சங்க உத்தமோ மத்தியமோ பவது அயம் சங்கஸ்திருதீயாஸ்து கங்காதீரே பவிஷ்யதி இத்யுக்த்வா லோகஹிதகிருத் ஜீவன் முக்திபுரேஸ்வரா. ஜீவன் முக்திபுரத்துக்கான ஈஸ்வரன் எம்பெருமான் பரமேஸ்வரன் 3 விதமான சங்கத்தை ஏற்படுத்துறான். 2 சங்கம், உத்தம சங்கம், மத்தியம சங்கம். உத்தமம்னா கடைச்சங்கம், முதற்சங்கம், இடைச்சங்கம். இது 2 மதுராபுரியிலும் கடைச்சங்கத்தை கங்கா தீரத்திலையும் ஏற்படுத்துறதுன்னு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்றார். விதுஷாம் தத்திர சமகல்பத்து கல்பயத்து. வித்வான்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் தான் சங்கம். சங்கம்னு சொன்னாலே சமஸ்கிருத பதம் தான். நம்ம தமிழ்ச்சங்கம் சொல்றோம். வித்வான்களுடைய சங்கம், அவ்வளவுதான். தமிழா இருந்தாலும் சரி, தெலுங்கா இருந்தாலும் சரி, சமஸ்கிருதமா இருந்தாலும் எல்லாமே வளரணும். அப்பதானே அது ஒரு சங்கம். ஞானம் எங்கேருந்து வேணா வரலாம். எந்த மொழியில வந்தா என்ன, சொல்ற விஷயம்தான் முக்கியம். அப்போ வித்வத் விஷயம்ன்றது எது? ஞானத்தை மொழிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், மீடியம் தான். மொழி, அந்த மீடியத்துல ஒரு அழகு இருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இந்தந்த மொழிக்குன்னு ஒரு லிட்டரரி ஒரு அழகு இருக்கு. அந்த அழகு இதோட பெருசா, அதோட பெருசாங்கிறதெல்லாம் டிபேட்டு. அது இருந்தாலும் அழகுங்கிறது கூட, தேனுன்றது என்ன, மருந்து கொடுக்கறதுக்கு தேனுங்கிறது ஒரு வழி. மருந்து கசப்புன்றதுனால தேனோட கலந்து கொடுக்குறோம். அந்த மாதிரி பாஷைங்கிறது விஷயத்த சொல்லுகின்ற ஒரு முறை, அவ்வளவுதான். எந்த மொழியில இருக்கிறவனுக்கு ஞானம் இருந்தாலும் அந்த ஞானத்தை நம்ம வாங்கிக்கணும். அதனால வேற மொழியில பேசுறாங்கிறதுக்காக அந்த ஞானத்தை விட்டோம்னா இழப்பு அந்த மொழிக்காரனுக்கோ சொல்றவனுக்கு இல்ல, நமக்கு தான். அதனாலதான் சங்கம்ங்கிற பொழுது அங்க சமத்துவமா தானே இங்க சொல்லியிருக்கு. 2 சங்கத்தை மதுரையிலையும் 3வது கங்கா தீரத்திலையும் ஏற்படுத்தினார் பரமேஸ்வரன். இதுல என்ன குறைச்சல் ஜாஸ்தி? முதல்ல இதுதான் வந்தது, முதல்ல இதுதான் பாடணும். என்னத்த பண்றது? ஜோதிர்மயம் பபுர்திருத்வா கோட்டி சீதாம்சு சந்நிபம் பிரத்யக்ஷேன ஜனை சர்வம் திருஷ்யமானோதி விஸ்மிதைஹி நபோ மார்கேண ஜாகத்ய மூலலிங்கே திரோததே. ஜோதிஷ் ஸ்வரூபத்தை எடுத்துக்கொண்டு
கோட்டி சீதாம்சு சன்னிபம், கோடிக்கணக்கான சந்திரனுக்கு சமமான குளிர்ச்சியோடு எல்லாருடைய கண்களுக்கு அழகு கொடுப்பதாக பகவான் நபோமார்கேன சாகத்திய மூலலிங்கே திரோததே, ஆகாச மார்க்கமாக பிரகாசஸ்வரூபமாக ஒளிர்கின்ற ஜோதிஸ்வரூபமான எம்பெருமான் ஆகாய மார்க்கமாக வந்து மூலலிங்கத்துக்குள் மறைந்தார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற ஹர 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 ஹரன்னு ஜனை சர்வைகி திருஷ்யமானோ அதிவிஸ்மிதைகி. ஆச்சரியமா இருக்கான் பரமேஸ்வரன் வந்து அப்படியே தகதகன்னு குளிர்ச்சியான கோடி சந்திரன்கள் போறா மாதிரி ஜோதிஸ்வரூபமாக பிரகாசமா அப்படியே வந்து லிங்கத்துக்குள்ள ஒடுங்கிடுறானா ஈஸ்வரன். ஏதது ஆச்சரியம் ஆலோக்கிய சாம்ராட்டு சச்சிவை சகா சகசாச்ச சமாகத்திய மூலலிங்கஸ்ய சந்நிதிம் ஸ்துத்வாச்ச விவிதை ஸ்தோத்ரைஹி பிரணிபத்திய புனః. அந்த ஒரு மகா ஆச்சரியமான விஷயம் பார்த்த உடனே ராஜாவாகிய உக்ரசேனர் மனசு அப்படியே குளிர்ந்து ஒரே ஒரு ஆச்சரியத்துல பிரமிப்புல ஓடி வரார். வந்து மூலலிங்கத்துக்கு சந்நிதிக்கு வந்து நமஸ்காரத்தை பண்றார். பண்ணி ஒரே ஸ்தோத்திரங்களும் மந்திரங்களும் பாடல்களுமா பாடுறாராம். திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்றாராம். ஆஹா 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 பரமேஸ்வரா, என்ன ஒரு காட்சின்னு சந்தோஷத்தை அனுபவிக்கிறார் முருகப்பெருமான். கூடவே மந்திரிமார்கள் மக்கள் எல்லாரும் மூலலிங்கத்துக்கு நமஸ்காரம் பண்றா. அப்புறம் சமஸ்த சஸ்ய சம்பூர்ண கேதார சமலங்கிருதாம் மகாவிஷால கம்பீர தடாக பரிசோபிதாம் மூலலிங்க புரோபாகம் ஆரம்பிய மகதீம் மஹீம் ததௌ சமுத்திர பர்யந்தாம் ஹாலாசேஷாய சம்பவே. உடனே தன்னுடைய முழு ராஜ்யம், அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை வயல்வெளிகள், அதுல இருக்கக்கூடிய சசியதானியங்கள், அதுல அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய தடாகங்கள் எல்லாத்தையும் கடற்கரை பரியந்தம் இருக்கக்கூடிய இடம் முழுக்க மூலலிங்கத்திற்கு சமர்ப்பணம் பண்றார். இது எல்லாம் உனக்கு சேர்ந்தது ஆலாசியன், உன்னுடைய நாடு இது மதுராபுரி. சமஸ்த சஸ்ய சம்பூர்ணம், தானியங்கள் முழுக்க எல்லாத்தையும் எடுத்து சமலங்கிருதம் மகா விஷால கம்பீர தடாக, பெரிய 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 தடாகங்களால அழகுபடுத்தப்பட்ட மதுராபுரி மூலலிங்க புரோபாகம், மூலலிங்கத்துக்கு முன்னாடி சமர்ப்பணம் பண்றார். ததவு சமுத்திர பர்யந்தாம் ஹாலாசேஷாய சம்பவே, பரமேஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றார். இதுல எதுவுமே என்னது கிடையாது, எல்லாம் உன்னோடதுதான் அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணி மொத்தமா சரண்டர் பண்றார் அந்த ஆச்சரியத்தை பார்த்து. அப்படின்னு சொல்லி இந்த 13வது லீலை இயம் த்ரயோதசி லீலா சர்வாவத் விஜ்ஞனீ ஸ்ருதா துர்கதேரபி சம்ஹர்த்ரி காமிதார்த்த பிரதாயினி. இந்த 13வது லீலை என்ன பண்ணுதுன்னா சர்வ ஆபத் விஞ்சனி, எல்லா ஆபத்தையும் பஞ்சனி, அது இது விஞ்சனின்னு இருக்கு. ஆபத் பஞ்சனி, எல்லா ஆபத்தையும் அழிக்கக்கூடியது. அதனால இது எல்லாரும் கேட்கிறவா எல்லாருக்கும் காமிதார்த்த பிரதாயினி. இந்த லீலையை கேட்கும் பொழுது மனசுல என்ன ஆசை இருக்கோ அதெல்லாம் பூர்த்தியாகும் என்று இதிஸ்காந்தே மகாபுராணே அகஸ்த சம்ஹிதாயாம் ஹாலாத்ய மகாத்மியே சக்தியா சிந்து தாடனம் நாம சப்ததசோத்தியாய. இந்த 17வது அத்தியாயம் இந்த சிந்து தாடனம், சமுத்திரத்தை எதிர்த்து சமுத்திரத்தினுடைய கர்வத்தை அடக்கக்கூடிய இந்த 13வது லீலை இதோட பூர்த்தியாருது. அடுத்தது இந்திரமௌலி பேதனம்ன்ற 18வது அத்தியாயம். இந்திரனுடைய கிரீடத்தை உக்ரன் உடைக்கிறது, அந்த லீலையை நம்ம மேல பார்ப்போம். ஓம் போர் நமத போர் நமிதம்போர் நாத் போர் நமுதச்சதே போர் நஸ்ய போர் நமாதாய போர் நமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.